இங்க விஜயுமே ஒரு முக்கியமான முடிவெடுத்து அந்த விஷயத்த தாத்தா பாட்டி கிட்ட சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த வீட்ட விட்டு தள்ளி இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த மாரி கிளம்பி போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்ட தாத்தா பாட்டியுமே, "என்னப்பா இது? உன் பாட்டுல திடீர்னு முடிவு எடுக்குற. எங்கள பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. ஆனா இங்க விஜயுமே, "இல்ல தாத்தா, உங்கள பத்தி யோசிக்காமலாம் இந்த முடிவு எடுக்கல. நீங்க ஃபோன் பண்ண அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்து நின்றுவேன். உங்களுக்காக இங்க வந்துருவேன். ஆனா இப்ப நான் கொஞ்சம் தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்." அப்படின்ற மாதிரி அவர் காவேரி தான் இந்த பக்கம் சமாதானப்படுத்த போறேன் அப்படிங்கிறத தாத்தா கிட்டயும், பாட்டி கிட்டயும் கொஞ்சம் மறைக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா இந்த விஷயம் வந்து அங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இவருமே அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க ராகினியுமே, ஆஹா, விஜய் இங்க இருந்து போயிட்டானா நம்ம நினைச்ச எதுவுமே நடக்காதே, அப்ப அடுத்து வெண்ணிலாவோட கதை என்ன ஆக்க போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் பதட்டத்தோட விஜய் இங்க இருந்து போக விடாம பண்றதுக்காக அவங்களும் டைரக்டா வெண்ணிலாவோட ரூமுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாம, இங்க பாரு வெண்ணிலா, விஜய் உன்னை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்ப போறாங்க, சீக்கிரமா வந்து விஜயை பாரு, விஜய் இங்க விட்டுட்டு போயிடாத, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஆக்ரோஷத்தோட அவங்க கிட்ட சொல்லி முடிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அதே நேரத்துல வெண்ணிலாவும் இங்க வந்து ஃபர்ஸ்ட் விஜயை பாக்குறாங்க. ஆனா விஜய் பேக்கோட நிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் நீ எங்க போற, என்னை விட்டுட்டுலாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே பயங்கரமா வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே ரொம்பவே காமோட இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவோட கையை பிடிச்சி, தாத்தா இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கிட்டையுமே கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவை அவங்க ரூம்குள்ளே கொண்டு போய் விடுறாங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் ராகினியுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதை அனுப்பி மறுபடியுமே வந்து இங்க காவேரியை வெறுப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் விஜயுமே இது எதுவும் தெரியாம இங்க வெண்ணிலாவை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு அவங்களும் வெண்ணிலாவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக அந்த ரூமோட கதவை சாத்திட்டு அவங்கள உள்ளே தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து இங்க விஜயுமே கிளம்பிடுறாரு. ஆனா இந்த வீடியோவை இங்க நைட்டோட நைட்டா ராகினியுமே காவேரிக்கு அமுச்சு விட்டுறாங்க. காவேரியுமே இந்த பக்கம் என்ன இது, நமக்கு ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து மொபைல்ல பாக்குறாங்க. அப்ப செக் பண்ணும்போது ஏதோ வீடியோ வந்திருக்குன்னு தெரியுது. அப்ப அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இது, விஜய் இப்படி மாறிட்டாரா, இந்த மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவங்க மனசு ஃபுல்லா பயங்கரமா வந்து வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுமே இன்னுமே விஜய் மேல விருப்பம் வச்சிருக்காங்க. ஆனா விஜய் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா இங்க பக்கத்துல இருந்த சாரதாவுமே, இங்க அவங்க மொபைல் என்ன பார்த்துட்டு இருக்க, நீ குடு முதல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆக்ரோஷத்தோட அந்த மொபைலையும் பிடுங்கி பார்க்குறாங்க. அந்த வீடியோவை பார்த்த சாரதாக்கு இன்னுமே பயங்கர ஷாக்கு. அவங்களும் இந்த பக்கம் காவேரியை பார்த்து, ஏன் காவேரி, இன்னுமே நீ இந்த ஆளை நம்பிக்கிட்டு இருக்கியா, இன்னுமே இந்த ஆளுக்காக என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ காவேரி, ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நான்லாம் அப்படி எதுவுமே சொல்லலை, இன்னுமே என் மேலே உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இங்கே சாரதாவுமே, இந்த மாதிரி ஒரு கேடு கட்டம் கூட நீ சேர்றதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம், அன்னைக்கு என்னமோ உன் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து நீ என் வீட்டுக்கு வந்துரு என் வீட்டுக்கு வந்துருன்னு கூப்பிட்ட ஆளா இது, இப்போ இப்படிப்பட்ட தப்புலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி அவங்கள சமாதானப்படுத்தி, சரி விடுங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்கள ரிலாக்ஸ் ஆக வைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் காவேரியோட மனசுல பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. விஜய் இப்படிலாம் பண்ண மாட்டாரு, இதெல்லாம் வேற ஏதோ நடந்திருக்கும், விஜய் அப்படி பண்ற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க காவேரி இன்னுமே விஜயை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இன்னொரு மனசு வர ஆரம்பிக்குது, ஒருவேளை அப்படி பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவங்க இன்னுமே விஜய் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த விஷயத்தை அவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராகினி தான். எப்படியாவது இங்க காவேரி வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு காவேரியே எதிர்பார்க்காத மாதிரி அடுத்த நாள் காலையில ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு. சொல்லப்போனா விஜயுமே இங்க நைட்டோட நைட்டா அந்த வீடை பார்த்து கூடி வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு பால் காய்க்கிறதுக்காக அவருமே வந்து டைரக்டா எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு வந்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காவேரியை போய் பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டர்ல ஒரு ரேடியோவோடையும் இன்னொரு பக்கம் அவங்க கையில ஒரு ரோஸோடையுமே இந்த பக்கம் காவேரியை மீட் பண்றதுக்கு வராங்க. அப்ப கரெக்டா இங்க காவேரியுமே இதுக்கு மேல என்கிட்ட எந்த வீடியோவும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி இந்த ராகினியை முதல்ல சத்தம் போட்டு வைக்கணும், ஏன்னா அவ தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த பக்கம் ராகினிக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயுமே இதுக்கு மேல நீ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வீடியோ அனுப்பிச்சுட்ட உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி இங்க ராகினியை திட்டி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்க விஜய் வந்து அப்படியே பயங்கரமா வந்து கெத்தா நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்த காவேரிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன இது, விஜய் தானே இது, இவர் என்ன இங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் அப்படியே வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஒரு கையில ரோஸும் இன்னொரு கையில வந்து ரேடியோவும் வச்சுக்கிட்டு அவர் சும்மா ரொமான்ஸ் மோட்ல வந்துட்டு இருக்க மாதிரி வராரு. இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஆனா இங்க விஜயுமே, என்ன காவேரி நல்லா இருக்கியா, உன்னை பக்கம் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பூவை எடுத்து நீட்டுறாங்க. ஆனா காவேரி இங்க விஜயை பார்த்தோன்னே டக்குன்னு ஷாக் ஆகி போய் அவங்க அம்மா யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி அலறி அடிச்சு உள்ள ஓடிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க விஜயுமே அதுக்கப்புறம் மறுபடியுமே காலிங் பெல் அழுத்துறாங்க. இங்க காவேரியும் விஜய் வந்திருக்க விஷயத்த வீட்டுல இருக்க யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுல அமைதியா தான் இருக்காங்க. ஆனா விஜய் மட்டும் உள்ள வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா
கண்டிப்பா வந்து சண்டை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே இந்த பக்கம் காலிங் பெல் அழுத்திட்டு இருக்காரு. அப்ப ரொம்பவே கேஷுவலா போயிட்டு இந்த பக்கம் வந்து நர்மதா அந்த டோர ஓப்பன் பண்றாங்க. அப்ப நர்மதாவும் வெளியில விஜய் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. பட் இருந்தாலும் இங்க அவங்களும் வந்து அம்மாவ நினைச்சு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயுமே டைரக்ட்டா இந்த பக்கம் வீட்டுக்குள்ள வராரு. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து டைரக்ட்டா அங்க நர்மதா கிட்டயும் வந்து நல்லா இருக்கியாம்மா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இங்க காவேரி மத்த எல்லாரையுமே பார்த்துட்டு வராங்க. மத்த எல்லாருமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த குமரனுமே இந்த பக்கம் விஜயை பார்த்து, விஜய் நீ எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்த? முதல்ல என்ன பிரச்சனைலாம் இங்க வச்சுக்க கூடாது, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி விஜயை கிளம்ப சொல்றாங்க. ஆனா விஜயுமே, குமரன் சார் நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலாம் வரவே இல்லை சார். நான் ஆப்போசிட் வீட்ல குடி வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருந்தா வேணும். உங்ககிட்ட ஏதாவது தேங்காய் உடைக்கிறதுக்கு டூல்ஸ் மாதிரி இருந்தா கொடுங்க, நான் உடைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கேட்கிறாரு. இது கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்பனா விஜய் ஆப்போசிட்ல குடி வந்துட்டாரா? அப்ப நம்ம கிட்ட பொருள் கேட்கிற மாதிரி தான் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் கங்காவுமே, என்ன இது ஆப்போசிட்ல கூடி வந்து நீங்க மறுபடியும் எங்களை டார்ச்சர் பண்ணலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கங்கா மேடம் நாங்கள் அப்படிலாம் பண்ணவெல்லாம் வரவே இல்லை. நான் உண்மையிலுமே ஆப்போசிட்ல கூடி வந்திருக்கேன். எனக்கும் என் தாத்தா பாட்டுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளில வந்து நான் இப்போ தான் வீடு பார்த்து வந்திருக்கேன். நீங்க அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டும் ஒரு டூல்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதை ரெடி பண்ணிட்டு நான் கொண்டு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சாரதாவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயை திட்டி அமைச்சிடுறாங்க. அப்போ விஜயுமே சரிங்க பரவாயில்ல விடுங்க, நான் வேற வீட்டில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து வெளியில கிளம்பிடுறாரு. இங்க விஜய் வெளியில போனதுக்கு அப்புறம் இங்க குமரனுக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. ஏன்னா விஜய் கண்டிப்பா இங்க காவேரிக்காக தான் வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாவே புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் முன்னாடி கங்கா சொன்ன மாதிரி இந்த பக்கம் இன்னுமே காவேரியோட மனசுக்குள்ள விஜய் இருக்காங்க, விஜயோட மனசுல காவேரி இருக்காங்க அப்படிங்கிற சொன்ன விஷயம் உண்மையாக போகுது அப்படின்ற மாதிரி இங்க குமரனும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த பக்கம் வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் விஜய் வந்து நிற்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, தேங்காய் உடைக்கிறதுக்கு டூல்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து பால் காய்க்கலாம்னு முடிவு பண்ணேன். சரி தீப்பெட்டி இல்லை, அதனால தான் கொஞ்சம் வத்திப்பெட்டி இருந்தால் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இது கிட்ட சாரதாக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. இங்கே பாருங்க தீப்பெட்டினா கடையில் போய் வாங்கிக்கோங்க, எதுக்கு எங்ககிட்ட வந்து கேட்குறீங்க, பக்கத்தில் தான் கடை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் அங்கேருந்து விஜய் அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ விஜயுமே மறுபடியுமே சரி போகலாம் அப்படின்ற மாதிரி அங்கே பக்கத்தில் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு போகிற மாதிரி போயிடாரு. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரிக்கு உண்மையிலுமே விஜய் வந்து தனக்காக தான் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் நேற்று பார்த்த வீடியோ எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே ராகினி தான் சம்மந்தமே இல்லாமல் எடுத்து நம்ம மண்டையை குழப்பறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா. உண்மையை சொல்லப்போனால் ராகினிக்கு தான் நம்மளை பிடிக்காது இல்லை, எப்போவுமே விஜயை பற்றி என்கிட்டையும் என்னை பற்றி விஜய் கிட்டையும் சொல்கிறதுன்னு அவள் வேலை. அதனால விஜய் வந்து வெண்ணிலாவை சமாதானப்படுத்துகிற வீடியோவை அவள் வேணுக்குன்னே எடுத்து அனுப்பி நம்மள தேவையில்லாமல் மண்டையை குழப்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் தான் அம்மாக்காகவாவது இங்கே விஜய் கிட்ட நம்ம போகக்கூடாது, விஜயோட வழிக்கே நம்ம வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோடு இருக்காங்க. ஏன்னா இங்கே சாரதாவோட முடிவு ரொம்பவே தெளிவாக இருக்குது. அவங்களுமே விஜய் கூட நீ சேரவே கூடாது, அப்படி நீ சேர்ந்தானா எனக்கு மனசே வெடிச்சிரும், அந்த அளவுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரியை பயங்கரமாக வந்து பிளேம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் காவேரியுமே ஒரு கட்டுப்பாடோட இந்த பக்கம் சாரதா கூட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் இங்கே விஜய் விடுறதா கிடையாது. அவருமே அடுத்த திட்டத்தை போட்டு இந்த பக்கம் காவேரியை பார்க்க வராரு. ஆனால் காவேரி இன்னொரு பக்கம் இங்கே பாட்டி சாரதா கூட சேர்ந்து இங்கே அப்பளம் காய போடுறதுக்காக மொட்டை மாடியில் காய போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து விஜயுமே இங்கே காவேரியை மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசுறதுக்காக காவேரிக்கு சேகை காட்டி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குற மாதிரி தெரியல. உடனே அவருமே பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன காங்கிரீட் துண்டை எடுத்து இந்த பக்கம் காவேரி மேலே எறிகிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகி இங்கே சாரதா மேலே பட்டுறது. அவங்களுமே இந்த பக்கம் என்ன இது என்ன மேலே வந்து விழுது அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து விஜய் கை காட்டுற விஷயத்த தெளிவாக இங்கே காவேரி கமிச்சிடுறாங்க. ஆனால் சாரதா திரும்பி பார்க்கறதுக்குள்ள விஜயுமே அங்கிருந்து மறைஞ்சிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் பண்ணுற விஷயம் அம்மாவை கோவப்படுத்துச்சுன்னா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நம்ம முதல்ல இவரை மீட் பண்ணி பேசி ஆகணும், இந்த விஷயத்துல என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட டேரெக்டாக பேசினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியுமே விஜய் கிட்ட பேசுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க.